Hello viewers, welcome to Super Prime. Exercise 4.2 la question number 1 பார்க்கலாம். In triangle ABC, D and E are points on the side AB and AC respectively அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ABC அப்படின்ற ஒரு ட்ரையாங்கிள் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ABC அப்படின்னு நேம் கொடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா E என்ற பாயிண்ட்டு AB அப்படின்ற சைடில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. E என்ற பாயிண்ட்டு AC அப்படின்ற சைடில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், ஏபியில் வந்து D. ஸோ இந்த இடத்துல நான் D அப்படின்ற பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி E என்ற பாயிண்ட்டு AC அப்படின்ற சைடில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், such that DE is parallel to BC. இந்த BCக்கு இந்த DE எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பேரலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பேரலாக இதை ஜாயின் பண்ணி ஒரு லைனை ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், இஃப் AD by DB equal to 3/4 and AC equal to 15, find AE அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த AE தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டுபிடிக்க சொன்னதை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். AC வந்து 15 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. AC அப்படின்றது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இது வரைக்கும் ஃபுல்லாகவே நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 15 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கேருந்து இது வரைக்கும் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்தோம்னா அப்போ இந்த ஈஸி என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல்லிருந்து இங்கே இருக்கிற பார்ட்டை மைனஸ் பண்ணிட்டோம்னா இந்த பார்ட் நமக்கு கிடச்சிடும். அப்போ 15லேருந்து இந்த எக்ஸை மைனஸ் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஃபுல்லாக வந்து 10 அப்படின்னும் போது இந்த பார்ட் மட்டும் 2னா இது எவ்வளோ இருக்கும், 10லேருந்து 2 மைனஸ் பண்ணால் 8. அந்த மாதிரி தான் இது. ஓகே, இப்போ பாருங்கள், நமக்கு இந்த மாதிரி பேரலல் அப்படின்னு சொன்னாவே நீங்கள் பிபிடி தியரத்தை எடுத்து எழுதிக்கலாம். ஸோ பை பிபிடி தியரம் என்ன நமக்கு தெரியும் இல்லையா, AD by DB equal to AE by EC. அதை எடுத்து எழுதிக்கோங்க. AD by DB equal to AE by EC. சரி, AD by DB பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே வேல்யூ கொடுத்துட்டாங்க. AD by DBக்கு 3/4ன்னு. ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டுக்கலாம். ஈக்குவல் டு AE பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். EC பாருங்கள் 15 minus x. ஸோ இதிலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா AE, அதாவது எக்ஸுடைய வேல்யூவை கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். அப்போ 3 × 15 minus x equal to 4 into xன்னு வந்துடும். ஸோ இந்த 3 உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 3 × 15 பார்த்தீங்கன்னா 45 வரும். மைனஸ் 3 × x வந்து 3xன்னு வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா 4x இருக்கும். சரி, நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த 3x இந்த பக்கம் கொண்டு போயிடலாம். அப்போ இந்த 4x அப்படியே இருக்கும். இந்த 3x மட்டும் நான் இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். அப்போ என்ன ஆகும்னா ப்ளஸ் 3xஆக மாறிடும். இந்த 45 இங்கே அப்படியே இருக்கட்டும். அப்போ 45 ஈக்குவல் டு இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 4 + 3 வந்து 7, எக்ஸ் அப்படியே போட்டுக்கலாம். நமக்கு என்ன வேணும், எக்ஸ் தான் வேணும். ஸோ மல்டிப்ளையில் இருக்க 7 இந்த சைடு வரும்போது என்ன ஆகும், டிவைடடில் வந்துடும். ஸோ இதை டிவைட் பண்ணிக்கலாம். 45ஐ 7ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். 6 4s of 42 வரும். அப்போ பேலன்ஸ் 3 வருமா, இங்கே டாட் வச்சு இங்கே 0 ஆட் பண்ணிக்கலாம். 4 7s are 28 வரும். இப்போ பேலன்ஸ் 2 வரும். ஆல்ரெடி டாட் வச்சதுனால நான் இங்கே 0 ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் தான் நமக்கு போட முடியும். ஏன்னா 3 டைம்ஸ் போட்டால் நமக்கு 21 வந்துடும். இப்போ இதுலேருந்து இதை சப் பண்ணிக்கிட்டால் 6 கிடைக்கும். இப்போ ஆல்ரெடி டாட் வச்சதுனால நான் 0 ஆட் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 5 8s are 56 நமக்கு கிடைக்கும். 9 டைம்ஸ் போட்டால் 63 ஆகிடும்னால 8 டைம்ஸ் தான் போட முடியும். ஸோ நம்ம வந்து இது எதுக்காக நான் இங்கே 3 டிஜிட் கண்டுபிடிச்சிருக்கேன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு 2 டிஜிட்டில் ஆன்சர் சொன்னால் போதும். பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன நம்பர் வரும் அப்படின்றது இது பக்கத்தில் இருக்க நம்பரை வச்சு தான் டிசைட் பண்ண முடியும். இது 5ஓ இல்லை 5க்கு மேலேயோ வந்தால் இது கூட நம்ம ஒன்று ஆட் பண்ணுவோம். ஸோ அதுக்காக 3 டிஜிட் கண்டுபிடிச்சி 2 டிஜிட்டில் ஆன்சர் சொல்லிக்கலாம். ஸோ இது 5க்கு மேலே இருக்கிறதுனால இது கூட ஒன்று ஆட் பண்ணிவிட்டு ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்போ 2 கூட ஒன்று ஆட் பண்ணால் 3 ஆகிடும். அப்போ 6.43 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 6.43 நமக்கு பார்த்தீங்கன்னா இங்கே சென்டிமீட்டரில் சொல்லியிருக்காங்க. 15 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டு அப்போ நம்ம இங்கே சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதிக்கலாம். ஆனால் நமக்கு கேட்டது ஃபைண்ட் ஏஇன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் ஏஇ அப்படின்ட்டு எழுதிட்டு இந்த சமணமாக முடிச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷனும் பார்த்தீங்கன்னா சேம் தான். இப்போ இங்கேருந்து இது வரைக்கும் சேம் கொஸ்டின் தான். அதுக்கப்புறம் செகண்ட் சப்டிவிஷன் நமக்கு ஸ்டார்ட் ஆகும். அப்போ ஏபிசி அப்படின்ற ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். அதில் டிஇ அப்படின்ற பாயிண்ட் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். இது வந்து பேரலல் அப்படின்னு சொல்லும் போது பிபிடி தியரத்தை நம்ம இங்கே எழுதிக்க போகிறோம். ஸோ இதே தான் செகண்ட் சப்டிவிஷனுக்கும் பண்ண போகிறோம். ஸோ ட்ரையாங்கிள் ஏபிசி எடுத்துக்கலாம். இது வந்து ஏ, இது பி, இது வந்து சி. ஸோ இதில் டின்ற பாயிண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, இன்ற பாயிண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த டிஇ வந்து பிசிக்கு பேரலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும்
காமன் தான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கும் செகண்ட் சப்டிவிஷனுக்கும். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஏடி வந்து 8x - 7 கொடுத்துருக்காங்க. ஏடி வந்து 8x - 7, டிபி வந்து 5x - 3 இங்கே எழுதிக்கோங்க. ஏஇ பார்த்தீங்கன்னா நமக்கு 4x - 3 கொடுத்துருக்காங்க. ஏசி பார்த்தீங்கன்னா 3x - 1 கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பேரலல் நமக்கு சொல்லியிருந்தாவே நம்ம என்ன பண்ணணும், பை பிபிடி போட்டுக்கணும். பிபிடி தியரத்தை நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பிபிடி தியரம் என்ன, ஏடி பை டிபி ஈக்குவல் டு ஏஇ பை இசி. ஸோ வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். ஏபி பார்த்தீங்கன்னா 8x - 7, டிபி பார்த்தீங்கன்னா 5x - 3 ஈக்குவல் டு ஏஇ வந்து 4x - 3, இசி வந்து 3x - 1. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம். அப்போ 8x - 7 இன்ட்டு 3x - 1 ஈக்குவல் டு, இந்த ஈக்குவல் டு சைன் போட்டுக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளிகேஷன் எழுதிக்கலாம். 4x - 3 இன்ட்டு 5x - 3. இப்போ என்ன பண்ணலாம்னா மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த 8x கூட இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணலாம். 8 3s are 24, x into x x ஸ்கொயர் ஆகும். 8x கூட இந்த -1 மல்டிப்ளை பண்ணும்போது -8x நமக்கு கிடைக்கும். இப்போ -7ஆல் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். -7 into 3 பார்த்தீங்கன்னா -21, இங்கே ஒரு x இருக்குது. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிட்டு 7 அப்படின்னு கிடைக்கும். ஈக்குவல் டு, இங்கே பாருங்கள், இப்போ 4xஆல் முதல்ல இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 4 into 5 வந்து 20, x into x x ஸ்கொயர் ஆகிடும். அதுக்கப்புறம் 4 into -3 -12, இங்கே ஒரு x இருக்குது, அதை போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், -3 கூட இந்த 5x மல்டிப்ளை பண்ணும்போது -15x கிடைக்கும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3 into 3 9ன்னு கிடச்சிரும். இந்த 24x ஸ்கொயர் அப்படியே போட்டுக்கலாம். இது ரெண்டுமே எக்ஸு. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டுமே மைனஸில் இருக்கிறதுனால மைனஸ் போட்டு இதனுடைய கோஃபிஷியன்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் லைக் டேர்ம் இருக்கும்போது. அப்போ 8ஐயும் 21ஐயும் ஆட் பண்ணால் 29xன்னு போட்டுக்கலாம். அப்புறம் இங்கே +7 இருக்குது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா 20x ஸ்கொயர் அப்படியே போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இது ரெண்டுமே லைக் டேர்ம் எக்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ ரெண்டுத்துக்கும் சிம்பிள் பார்த்தீங்கன்னா மைனஸில் இருக்கிறதுனால மைனஸ் போட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். 12ஐயும் 15ஐயும் ஆட் பண்ணால் 27 கிடைக்கும். இந்த எக்ஸ் அப்படியே போட்டுக்கலாம். இந்த +9 அப்படியே வந்துடும். இப்போ என்ன பண்ணலாம்னா எல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துடலாம். 24x ஸ்கொயர், இந்த எக்ஸ் ஸ்கொயர் நான் இந்த பக்கம் கொண்டு வரேன். அப்போ என்ன ஆகும்னா -20x ஸ்கொயர் ஆகிடும். இந்த எக்ஸ் டேர்ம் இப்போ எழுதிக்கலாம். இப்போ இங்கே இருக்கிற எக்ஸ் டேர்ம் நான் இந்த பக்கம் கொண்டு வரேன். அப்போ +27x ஆகிடும். அதுக்கப்புறம் இங்கே கான்ஸ்டன்ட் டேர்ம் +7 இருக்குது. இங்கே இருக்கிற கான்ஸ்டன்ட் டேர்மை இந்த பக்கம் கொண்டு வரேன். அப்போ -9 ஆகிடும். ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும். இப்போ பாருங்கள், இது ரெண்டுமே எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் இல்லையா. அப்போ கோஃபிஷியன்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 24லேருந்து 20ஐ மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா 4x ஸ்கொயர்னு கிடைக்கும். அதுக்கப்புறம் இது ரெண்டுமே நமக்கு எக்ஸ் டேர்ம். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கோஃபிஷியன்ட் பாருங்கள், -29, இது +27. அப்போ என்ன பண்ணலாம், பெரிய நம்பர் வந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணால் 2 கிடைக்கும். பெரிய நம்பர் சைன் மைனஸ், அப்போ -2xன்னு கிடைக்கும். இங்கேயும் வேறு சைன் இருக்கிறதுனால பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணால் 2, பெரிய நம்பர் சைன் மைனஸ், ஈக்குவல் டு 0ன்னு போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாமே 2 டேபிளில் நமக்கு டிவைட் ஆகும். இப்போ டிவைடட் பை 2ன்னு போட்டோன்னா நமக்கு என்ன ஆகும்னா 4 2ஆல் டிவைட் பண்ணால் 2x ஸ்கொயர்னு கிடைக்கும். -2ஆல் டிவைட் பண்ணும்போது 2 போய்டும், x மட்டும் கிடைக்கும். -2ஆல் 2ஐ டிவைட் பண்ணும்போது 1ன்னு கிடைக்கும். ஈக்குவல் டு 0ன்னு போடலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா நமக்கு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். ஸோ இதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயருடைய கோஃபிஷியன்ட் 2 இருக்குது. கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து -1. இது கூட மல்டிப்ளை பண்ணும்போது -2 அப்படின்ட்டு கிடைக்கும். இங்கே இருக்கிறதையும் மல்டிப்ளை பண்ணால் -2 கிடைக்கும். எக்ஸுடைய கோஃபிஷியன்ட் -1. ஸோ -1 நம்ம இங்கே போட்டுக்கலாம். இங்கே என்ன சைன் இருக்கோ அந்த சைன் இங்கே போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணாதான் நமக்கு இங்கே வரணும். அப்போ இங்கே மைனஸ் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்றுத்துக்கு தான் மைனஸ் இருக்கணும். ஆல்ரெடி மைனஸ் இருக்கிறதுனால நான் இங்கே ப்ளஸ் போட்டுக்கிறேன். ஸோ சிம்பிள் முதல்ல கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அப்புறம் ஈஸியாக அந்த ஃபேக்டர்ஸை கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா இது ரெண்டும் வேறு சைன் இருக்கிறதுனால ஒன்றுத்துலேருந்து ஒன்று மைனஸ் பண்ணாதான் இது நமக்கு கிடைக்கும். அதுவும் 1 வந்துச்சுன்னா ரெண்டும் பக்கத்து நம்பராக இருக்கும். அப்போ என்னவா இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2வும் 1 தான் இருக்க முடியும். 2உடைய ஃபேக்டர் 2வும் 1 தான். ஸோ பெரிய நம்பர் இங்கே போட்டுக்கோங்க, சின்ன நம்பர் இங்கே போட்டுக்கோங்க. பாருங்கள், இது மைனஸ் பண்ணால் நமக்கு -1 கிடைக்கும். இங்கே முன்னாடி கோஃபிஷியன்ட் வந்து நமக்கு 2 இருக்கா, அதனால் இங்கே /2, இங்கேயும் /2ன்னு போட்டுக்கோங்க. என்ன வேரியபிள் இருக்கோ அந்த வேரியபிளும் இங்கே போட்டுக்கோங்க. கேன்சல் பண்ண முடிஞ்சால் கேன்சல் பண்ணிக்கலாம். இது கேன்சல் பண்ண முடியாது. அப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, x-1 கிடைச்சிருக்கு. இங்கே 1 டைம் நம்ம கேன்சல் பண்ணுறோம் இல்லையா. x-1 ஒரு ஃபேக்டர். இன்னொன்று பார்த்தீங்கன்னா 2x + 1 ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்குது. ஸோ இதை நான் ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஒன்று வந்து x-1
ஈக்குவல் டு 0ன்னு போடுறேன். இன்னொன்று 2x + 1 = 0. அப்போ எக்ஸ் என்ன கிடைக்கும் நமக்கு +1ன்னு ஒன்று கிடைக்குது. இன்னொன்று பாருங்கள் 2x அப்படியே வச்சுக்கலாம். இந்த +1 இந்த பக்கம் கொண்டு வரும்போது நமக்கு -1 ஆகிடும். நமக்கு எக்ஸோடைய வேல்யூ தான் வேணும். மல்டிப்ளையில் இருக்கட்டும், இந்த சைடு வரும்போது டிவைடடில் வந்துடும். இப்போ எக்ஸோடைய வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு -1/2. இப்போ நமக்கு பாசிட்டிவ் வேல்யூ தான் நம்ம எக்ஸுக்கு எடுத்துக்க முடியும். ஏன்னா இந்த நெகட்டிவ் வேல்யூ வந்து நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா இங்கே பாருங்கள், நமக்கு இங்கே சைடு இருக்கு இல்லையா, ஏடி வந்து 8x - 7 அப்படின்னு இருக்குது. இப்போ இந்த 8x - 7ல் இந்த எக்ஸுக்கு வந்து இந்த -1/2 சப்ஸ்டிடியூட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அப்போ இங்கே என்ன ஆகும், -1/2 -7 இருக்கும். இப்போ இது கேன்சல் பண்ணால் 4 டைம்ஸ். அப்போ 4 × -1 -4, இந்த -7. அப்போ என்ன கிடைக்குது நமக்கு -11ன்னு கிடைக்குது. ஸோ ஒரு சைடு பார்த்திங்கன்னா நமக்கு நெகட்டிவில் இருக்கவே முடியாது. அதனால கண்டிப்பாக நெகட்டிவை வந்து நம்ம இங்கே எடுத்துக்கக்கூடாது. ஸோ இந்த இடத்துல நாட் பாசிபிள் அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ நமக்கு எக்ஸுடைய வேல்யூ +1 தான் இருக்க முடியும். தேர்ஃபோர் x = 1ன்னு எழுதிக்கலாம். அவ்வளோதான் இந்த சம். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.